நாகாத்தம்மன், முத்துமாரியம்மன், கருமாரியம்மன், உருமாரியம்மன், செங்கேணியம்மன், ஜோதி முத்துமாரியம்மன், தண்டு முத்துமாரியம்மன், செல்வ முத்துமாரியம்மன், ஏழை முத்துமாரியம்மன், ஏழு நாமத்துல ஆதிபராசக்தி ஆவேசம் உண்ட கண்கள், கோரைப்பற்கள், பிடரி வயிறு, நாட்டிய சர்வம், அண்ட சராசத்திற்கும் ஈஸ்வரவும், மாகாளி, ஓங்காரி, திருசூடி, மகாவுலகாரி, விடமாட்டேன் விடமாட்டேன். இதுவோ கனகவரி நாடு. இதை ஆண்டவன் கனகசேகரமா மன்னன், அவருடைய மனைவி கனகவரி. இருவருக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் பிள்ளை பாக்கியம் கிடையாது. பிள்ளை பாக்கியம் இல்லாத கடும் சோகத்தில் மூழ்கிருக்க நாட்டு மக்கள் குறை கூற அரண்மனைக்கு வந்தார்கள். செய்கின்ற பயிரை எல்லாம் காட்டு மிருகங்கள் அழைக்கிறது மன்னா. அந்த மிருகங்கள் அழிக்க வேண்டும் என்று கூற மக்களின் குறைத்திருக்க காரகம் சேர்ந்தான். வேட்டையாடி விலங்குகளை சுட்டரித்தான். அப்படி திரும்பும் பொழுது அந்த காரகத்தில் அந்த மாமனுக்கு தாக விழா ஏற்பட்டு விட்டது. எங்கெல்லாம் திறந்து பார்த்தான், குடிக்க தண்ணீரை கிடைக்கவில்லை. கடைசி அவர் குடிசையை கண்டான். குடிநோக்கி சென்றான். அந்த குடிசைக்குள் இருந்தவன் தாசி, விலைமாறு, கற்பை விலைக்கு விற்று ஜீவன் பிழைக்கின்ற ஒரு பெண். அந்த படுபாவி புது மருத்துவமாக மனதை கழித்து போட்டுக் கொண்டால், மனவுக்கு அசைப்பட்டால்
அருகே இந்த ஆடவனுடைய மாமன் மாய மூலிகை கிடந்த நீரை கொடுத்து பருக செய்து நாடு நகரம் மனைவி எல்லாத்தையும் மறக்க செய்தார்கள். தாசியே கதி என்று அந்த படுவாவி சுகுணா காடியில் வீழ்ந்தார் மன்னன். கடைசியில் சுகுண நாட்டை பரிபாலிக்க வேண்டும் என்று நாட்டிற்கு அழைத்து பெற்றுள்ளார். அப்படி திரும்பும் திருவாயில் குழந்தை வாக்கியம் கிடையாது. 10 ஆண்டு காலமாக இறைவா ஓம் சக்தி மகாருக்கு விக்கிரகாரி நீ உன்னுடைய அம்சம் படைத்த ஒரு பெண்ணிற்கு மகளாக வேண்டும் என்று அவன் கடும் கௌரவிற்கு முனிவன் சேர்ந்தான். சுகோதர முனிவன் எலுமிச்சங்கனியை கொடுத்தான். இதை உண்டால் நினைத்தபடியே மகா உக்கிர காளியே உனக்கு மகா பிறப்பாள் என்று ஒரு கனியை கொடுத்தான். அந்த திருப்பழத்தை உண்டால் கர்ப்பம் தரித்தால் நிறை மாத கர்ப்பிணியாக. அந்த சபையை பார்த்து தாசி அழைத்துக் கொண்டு நாட்டிற்கு வந்தான் மாமன்னன். மனைவியை பார்த்தான். மன்னா யார் இந்த பெண்ணுக்கு இவன்தான் என் மனைவி சொல்ல படுவாரி என்னை ஏமாற்றி திருமணமாக விழுதை போய் சொல்லி என்னை மனைவித்துக் கொண்டாய். ஒன்று நான் இருக்க வேண்டும் நான் இருக்க வேண்டும் என்று கேட்க படுவாவி தாசியில் விளைந்த படுவாவி 10 மாத காலம் உன்னை வெற்றி பெற்று விட்டேன். ஒரு பெண் திருமணமாகி கணவரோடு இன்ப சுகத்தை அனுபவித்து 10 மாத காலங்கள் ஒரு ஜீவனை கருவறுத்திருக்கின்றான். அப்படி கருவறுக்கின்ற 10 மாத காலங்கள். ஆனால் 10 மாத காலம் முன்னோடு நான் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது இந்த கரு யாருக்கு உண்டான் என்று தாசியின் சொல்படி மனைவியை சந்தேகப்பட்டான், அடித்தான், இம்சித்தான், நாடு நகரத்தை இழந்தான், தன் உயிரையும் இழந்து விட்டான் படுவாய். இருந்தாலும் இந்த மகாராணி நாளை விடைபெற்று விட்டான். நாட்டிற்கு உரிமை கேட்கும் என்று நிறை மாத கர்ப்பிணி என்றும் பாராமல் படுவாய் மகாராணி கனகவெளியை துணை துடைக்க இறக்க செய்து விட்டார், கொலை செய்து விட்டார் படுவாய். கருவுக்குள் இருந்தவன் தான் இந்த மகா உக்கிரக்காரி. கருவிடித்தேன், கருகிய ரூபம் கொண்டேன், மாறி இப்போது கருமாறியாக உருமாறிவிட்டேன். விடமாட்டேன் விடமாட்டேன் அரண்டி இருந்தாலும் இதோ கருவேலம் காடு. இந்த காட்டுக்கு சொந்தக்காரி என்னுடைய அம்சம் படைத்த கனகதுக்கை மயானக்காரி. அவளும் இந்த காற்றை அளிக்கும் போது என்னோடு ரத்தனம் ஆடினான். அவள் துணையோடு தான் போக வேண்டும். அந்த படுபாவை சூழலுக்கு ஒரு பாடம் ஓட்ட வேண்டும். மயானக்காரி இதுவோ கருவேலம் காடு. இந்த காட்டிற்கு சொந்த காண்டி வளர்த்துக்கை உன்னுடைய கானகத்தையும் கருவாக ஜெயித்த உலக மகாசக்தி மகா உக்கிரக்காரி என்னையும் தீயிட்டு கொளுத்தி விட்டால் படுபாவை சுகுணம். அந்த பெண் யாரும் அல்ல, நம்முடைய அம்சப்படுத்த ஒரு பெண் தான். அவளோடு அரக்கி என்றால் சந்தானம் செய்யலாம், அது தர்மம். ஆனால் சாதாரண ஒரு மாறு அமர்ந்திருக்கிறவர்களும் குலமாறு, அவன் விலை மாறு. தன் கற்பியே விலக்கி விட்டு ஜீவன் வைத்துக் கொண்டு வருகின்றான். அப்படிப்பட்ட பெண்ணை நாம் அழிக்க முடியாது. அவளை திருத்த வேண்டும். அவளை திருத்த வேண்டும் என்றால் நான் இந்த உருவத்தை கலைந்து போக வேண்டும். இந்த அகோர உருவத்தை கலைந்து இந்த மகா உக்கிரக்காளியை போது ஒரு ஏழை கிழவியாக கூழ் உடைத்துக் கொண்டு தன்னை ஊண்டிக் கொண்டு சட்டி ஏந்திக் கொண்டு பிச்சைக்காரியாக போக. அப்படி பிச்சைக்காரியாக சென்ற அன்முனைக்கு சொன்று என் சரி பாவம் அருந்தி பிச்சையிட்டால் அவள் உயிர் மிஞ்சும் இல்லை என்றால் அவள் உயிர் கெஞ்சும். நான் அடைக்கும் போது நீ இந்த ஒரு உருவத்தோடு வர வேண்டும். நான் வருகின்றேன். ஒரு சென்றுதான் அவருக்கு தக்க பாடத்தை நடத்த வேண்டும். போகலாம். தானியம் பெறலாம், குணம் பெறலாம், சம்பத்தங்களை கொடுத்து அறிஞர் உள்ள வரைக்கும் அழகான பொன்னிய சீத்திரம், அழகான கூட்டியப்பட்டு மதுரா சின்ன வளைவனூர் எல்லைக்குள் இருக்கின்ற இந்த மகா உக்கிரக்காளி. காளி என்றால் பலவிதம் உண்டு. பத்ரகாளி, பத்திரகாளி, வடபத்திரகாளி, அங்காள ஈஸ்வரி, இந்த அகோர சுரம் கொண்ட கருமாரி, பத்ரகாளி. அனைவற்றையும் விட உக்கிரம் படைத்தவள்தான் உக்கிரகாளி. வக்கரம் என்றால் கோபம், உக்கிரம் என்றால் கோபத்தை மீறியவர். ஏதாவது சொல்லுவாங்க உக்கிரத்தில் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா, உக்கிரம் ஒரு சக்திக்கு அடைந்துவிட்டால் இந்த உலகமே அழிந்துவிடும். அப்படி உக்கிரக்காரியாக உருவம் கொண்டு அகோர உருவம் கொண்டு இந்த உலகத்தை அழிக்க முற்பட்டு, அப்படி உலகத்தை அழிக்க முற்படும் போது என் கணவர் ஈஸ்வரன் தடுத்து பார்த்திருக்க முடியவில்லை. எனக்கு உக்கிரம் மேலிட்டது. அதனால் நான் படைத்த இந்த பிரபஞ்சம் உலகத்தை அழிக்க வேண்டும். அகோர உருவம் கொண்ட உக்கிரக்காரியாக இந்த உலகத்தை அழிக்கும் போது என் கணவர் ஈசன் என் முன்னே மல்லாந்து படுத்துக் கொண்டார்.
அப்படி போகும்போது அவர் மார்மீது என் காலை வைத்து உள்ளே அடித்தேன் பூமிக்குள்ளே. அப்போதுதான் என் உக்கிரம் தெரிந்தது, சாந்த சுரபியாக மாறினேன். என்னுடைய கால் ஈசனின் மார்பு மீது பட்டுத்தான் இந்த உக்கிரம் எனக்கு தெரிந்தது. இந்த கோயில் தர்மகர்த்தா ஏ சுரேஷ் சொல்லக்கூடிய அருமை ஐயாவின் திரைப்பெயராலே இந்த மகாலை அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த மகா உக்கிர காளிக்கும் இப்போது வனபத்திர காளிக்கும் 200 ரூபாய் அன்பு காணிக்கை வழங்கிய ஏ சுரேஷ் வாழ்வில் அனைத்து கருங்கள் பெற்று நோயற்ற வாழ்வில் உங்கள் மச்சியை நான் கொண்டாடலாம். கணவன் என்று பாராமல் என் கணவர் மீது மாறு மீது கால் வைத்து அழுத்தியவள் தான் இந்த உக்கிரகாளி. அங்காளிக்கு அவருடைய சக்தி கிடையாது, எந்த சக்தியும் கிடையாது. தன் கணவன் ஈசனையே கால் பதித்து பூமிக்கு வைத்தவள் தான் இந்த உக்கிரம் அளித்த உக்கிரகாளி. அப்படி என் கால் அவள் மார்பு படத்தான் என் உக்கிரம் குறைந்தது, சாந்த சொருவியானது. அப்ப அனைத்து தெய்வத்தை விட உக்கிரம் அளித்த உக்கிரகாளி தான் சிறந்த ஒரு தேவதை. இது இந்த உக்கிரகாளி எங்க இருக்குன்னு இவங்களுக்காக பேசுற வார்த்தை கிடையாது. உண்மையிலே வனபத்திர காளியாகட்டும் அங்காள ஈஸ்வரியாகட்டும் ஒரு பெண்ணின் துயரத்திற்கு எடுத்த அவதாரங்கள். ஆனால் உக்கிரகாளி தேவர்களையும் படைத்த உலகத்தையும் அனைத்தையும் அழிக்க வேண்டும் என்று உக்கிரம் படைத்துக் கொண்டு அழைத்திருந்தவர். என் உக்கிரத்தை தடுத்தவர் என் கணவர் ஈஸ்வரி. அப்படிப்பட்ட அழகான மகா உக்கிரகாளி கஷேத்திரத்தை அழகாக ஒரு உலக அழைத்து அமைத்து அஷ்டபதன மகா கும்பாபிஷேகம் முடிந்து 48 நாள் மண்டல பூஜை இன்றோடு நிறைவேற்று. இன்று 1ஆம் தேதி பிப்ரவரி மாதம் தை மாதம் 18ஆம் தேதி தைப்பூச திருநாள். இந்த அருமையான நன்னாளில் கால் பதித்து ஆடுவது உண்மையில் ஒரு பெருமை வாய்ந்த நிகழ்வு தான். தைப்பூசம் நாடகம் வரும். நம்ம தைப்பூசத்துக்கு முன்னாடியே நம்ம காலி கொடுக்குறாங்கன்னா இந்த சக்தி நாடுகளுக்கும் அனைவரும் கிடைக்க வேண்டும். அமர்ந்திருக்கின்ற அத்தனை புண்ணியம் படைத்த அத்தனை ஆன்மீகர்களுக்கும் இந்த அழகான மகா கிடைக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மகா உலகங்களை கடை கொடுத்து அதிகாலையிலே இன்னும் இந்த கிராமத்தில் இருக்கின்ற குடிமாசத்தில் இருக்கின்ற நிறைய வடபத்திர காளிக்கு பெருமாளுக்கு மகா கும்பாபிஷேகம். அப்படின்னா உண்மையிலே இந்த வடகுளூர் இந்த எல்லையும் கொடிமாவும் ஒரு புண்ணியமான நாள் என்று மகா கும்பாபிஷேகம் திருநாள் உண்மையிலே கொடுத்து வைத்திருக்க வேண்டும். பணியென்றும் பாராமல் இத்தனை ஆன்மீகோடு நாடகம் பார்க்க ஒரு பெரிய விஷயம். அப்படிப்பட்ட அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டு அறிவுள்ளம் படைத்த சமயக் கலைஞர் கொடிமாவை சேர்ந்த ரவி என்ற பெயராளில் அரியனுக்கு 200 ரூபாய் அன்பு காணிக்க வழங்கியிருக்கிறார். அன்பு காணிக்க வழங்கிய ரவி வாழ்வினை அனைத்து அனுபவத்தின் உயர்ச்சி வாழ வேண்டும். என் அருமை தம்பி கடை வைத்திருக்கின்ற முருகன் திரு பெயராளில் அரியனுக்கு 100 ரூபாய் அன்பு காணிக்கை கொடிமா முருகன் கடையின் உரிமையாளர் கொண்டு இப்போதைக்கு போக வேண்டும். எல்லாரும் காசு கொடுத்தாங்க. இப்ப இந்த தர்மகர்த்தா சுரேஷ் எல்லாம் கையில காசு கொடுத்தாங்க. நான் இப்படி வாங்கியிருக்கிறேன், மகா உக்கிரகாரியா வாங்கிக்கிறேன். இனிமேல் நான் பிச்சைக்காரியா வர போறேன். அதனால போகலாமா? போகலாம். புறப்படி போகலாம். கனகப்படி